அண்ணாவோட ரூம்ல வேற ஒரு பையன் இருக்கிறத பாக்குற இந்த குட்டி பொண்ணு அவனோட ஃபேஸ பார்த்து உங்களுக்கு பிளாஸ்டிக் சர்ஜரி ஏதாவது பண்ணிருக்காங்களான்னு கேக்குறாங்க. அந்த டைம்ல அவங்களோட அண்ணன் பின்னாடி வந்து ஹே குட்டி பிசாசே, இந்த வாட்டி ஸ்கூல்ல என்ன பண்ண, ஒழுங்கா இருக்க மாட்டியான்றான். நான்லாம் அவனுக்கு இந்த வாட்டி ஹெல்ப் பண்ண மாட்டேன்பா, நீ அம்மா இல்லனா அப்பா கிட்ட சொல்லி தான் கூட்டிட்டு போகணும்ன்றான். அப்ப இந்த பையன் அவங்களோட அண்ணா கிட்ட, மச்சான் நீயும் நானும் பாக்குறதுக்கு ஒரே மாதிரியா இருக்கிறோம், உன்னோட தங்கச்சி எனக்கு பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிருக்காங்களான்னு கேக்குறா அப்படின்ட்டு மாட்டி விட்டுறான். உடனே அவன் தங்கச்சி மண்டையில கொட்டி, இந்த வயசுல உனக்கு பிளாஸ்டிக் சர்ஜரி எல்லாம் பத்தி என்ன தெரியும்னா, உடனே இந்த பொண்ணு அவன் பக்கத்துல ஓடி வந்து, நீங்க என்னோட அண்ணா மாதிரி இருக்கிறதா நினைச்சு நான் அப்படி கேட்கல, உங்க முகம் பொம்மை மாதிரி இருந்ததா அதனாலதான் அப்படி கேட்டுன்றாங்க. என்னோட ஃப்ரெண்டு உனக்கு பாக்குறதுக்கு பொம்மை மாதிரி இருக்கானான்ட்டு மறுபடியும் அவங்களோட அண்ணன் மண்டையிலே போட்டு கொட்டுறான். இந்த குட்டி பிசாசோட தொல்லை தாங்க முடியாதுன்றனால தாண்டா நான் வீட்டுக்கே வரதில்லைன்றான். உடனே அந்த பையன் அவங்க பக்கத்துல எழுந்து வந்து, நீ எதனாலும் உன்னோட அப்பா அம்மா கிட்ட சொல்லுமான்னு சொல்லிட்டு அவனோட ஃப்ரெண்டு கிட்ட தங்கச்சியை குட்டி பிசாசுலாம் சொல்லாதடான்றான். அப்ப அவங்க அண்ணன், என் ஃப்ரெண்டு சொன்ன மாதிரி உன்னை இனிமே குட்டி பிசாசுலாம் கூப்பிட மாட்டேன்ட்டு சொல்ற மாதிரி சொல்லி, குட்டி பிசாசே உன்னை அப்படிதாண்டி கூப்பிடுவேன், என்ன பண்ணுவேன்ட்டு போட்டு ரெண்டு பேரும் அடிச்சிட்டு இருக்காங்க. அதையெல்லாம் பாக்குற அவனோ, ஹே என்னடா நீயும் சின்ன பசங்க மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்கானா. உடனே இந்த பொண்ணு அழ ஆரம்பிக்கிறாங்க. அழுதுட்டே கீழே வேலை பார்த்துட்டு இருக்கா அவங்க அம்மா கிட்ட, அம்மா என்ன இவன் அடிச்சிட்டான்ட்டு கத்துறாங்க. உடனே அவங்க அம்மா மேல வந்து, ஏண்டா நீயே எப்பயோதான் ஹாஸ்டல்ல இருந்து வர, அப்பயே அவ கூட சண்டை போட்டுட்டு தான் இருப்பியான்ட்டு அவனை காதை பிடிச்சி திருகி வெளியே கூட்டிட்டு வந்து, சும்மா இரு, நீ அவளை அடிச்சிருக்க மாட்டேன்ட்டு எனக்கு தெரியும், ஆனா அவ அழுகி ஆரம்பிச்சா நிப்பாட்டவே மாட்டா, அப்படியே சைலண்டா கீழே வந்துருன்ட்டு அவனை கீழே கூட்டிட்டு போயிடுறாங்க. இப்ப இந்த பையன் அவங்க கிட்ட, உன் அண்ணாவையும் இப்படி மாட்டி விட்டுட்ட, உன் அம்மா அப்பா கிட்டையும் சொல்ல முடியாதுன்னா நாளைக்கு டீச்சர் கூப்பிட்டுருக்காருல, அப்ப யாரை கூட்டிட்டு போவோன்னு கேட்டா, எனக்குமே தெரியல, அம்மா கிட்ட சொன்னா வேற அடிப்பாங்க, நீங்க வேணா என்னோட அண்ணாவா ஸ்கூலுக்கு வரீங்களா ப்ளீஸ்ன்ட்டு கேட்க, எது நான் உன்னோட அண்ணனா வரணுமா, இதெல்லாம் தப்புமா, உன் அம்மா அடிச்சாலும் பரவாயில்ல அவங்க கிட்ட சொல்லி அவங்களே கூட்டிட்டு போன்ட்டு இவன் கீழே வந்தா, அந்த பொண்ணு அவன் பின்னாடியே வந்து, ப்ளீஸ் நான் பாவம் இல்லையா என்னை காப்பாத்துங்கன்னா, அவங்க அம்மா, என்னப்பா இவ்வளவு சீக்கிரம் கிளம்பிட்ட, சாப்பிட்டு போகணும்னு சொல்ல, இல்ல ஆண்டி நான் காலேஜ் முடிஞ்சோன்னு பார்ட் டைமா ஒரு இடத்துல வேலை பாக்குறேன், இன்னொரு நாள் வந்து சாப்பிடுறேன்ட்டு அவன் கிளம்ப, இந்த பொண்ணு வாசல் வரைக்கும் அவன் பின்னாடியே போய், நீங்க தான் என்ன நாளைக்கு காப்பாத்தணும்னா, உடனே அவன் உன்னோட பேர் என்னன்னு கேட்க, இவங்களும் ஜாங் ஜோன்னு சொல்ல, ஓகே ஜாங் ஜோ நாளைக்கு உன்னை ஸ்கூல்ல மீட் பண்ணலாம்னு அவன் பாய் சொல்லிட்டு கிளம்பிடுறான். அடுத்து என்னாச்சுன்றத நெக்ஸ்ட் பார்ட்ல பார்ப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. டேக் கேர், பாய்.